அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இது வாஸ்துவை பத்தின பேஸ். அதனால ஓரளவு நம்ம இந்த கடவுளை பற்றி பேசாம நம்ம இந்த வாஸ்து சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசவே முடியாதுங்க. அதனால இந்த கடவுள் நவகிரகங்கள் தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் ஒரு கட்டடத்தையே ஆளக்கூடிய ஒரு பவர் உள்ள பூதங்கள். பஞ்சபூதங்கள் அதுக்கெல்லாம் தலைவர் ஈஸ்வரன், ஈசன். புரியுதுங்களா? அதனால பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நீங்க அந்த அவங்கள அவங்கள பத்தி பேசாம நீங்க வாஸ்துன்ற ஒரு சப்ஜெக்டை பத்தி நீங்க பேசவே முடியாது. புரியுதுங்களா? அதனால இப்ப நம்ம நவகிரகங்களை பத்தி பாத்திரலாம். பொதுவா வாஸ்து சாஸ்திரத்துல வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிடமும் ரயில் பாதை மாதிரி ரெண்டுமே முக்கியங்க. ஏன்னா மனுஷனுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது நவகிரகங்கள், மனைவியோட வாழ்வை தீர்மானிக்கிறது பஞ்சபூதங்கள். இதுல எது இந்த பஞ்சபூதங்கள்ல பாசிட்டிவ் நெகட்டிவா அமையறத பொறுத்து நம்ம விதி மாறி போகும். ஆனா வாஸ்துவில் அப்படி கிடையாதுங்க. நீங்க ஒரு மனையை பக்காவா அமைச்சுக்கிட்டு அதை நீங்க கரெக்டா நீங்க அதுல பக்காவா வாஸ்து பிரகாரம் ஒரு வீடு கட்டும் போது அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான அமைப்போட நீங்க கட்டும் போது அது கண்டிப்பா பஞ்சபூதங்கள் நமக்கு பாசிட்டிவான ஒரு வேலையை செய்யும். புரியுதுங்களா? இப்ப நம்ம பொதுவா கோயிலுக்கு போனோம்னா அங்க நவகிரகங்கள்னு வச்சிருப்பாங்க. இந்த நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா நவகிரகங்களும் ஜலமூலையில தான் இருக்கும். ஒரு கோயிலோட ஈசானிய பகுதியில தான் நவகிரகங்கள் வச்சிருப்பாங்க. 99% அது ஸ்கொயரா தான் இருக்கும். எல்லா நீல அகலம் எல்லாமே ஈவனா இருக்கும். போட்டோவில் வச்சிருக்கிறது கொஞ்சம் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஸ்கொயர்ன்ற சப்ஜெக்ட்ல தான் எல்லா நவகிரகங்களும் அதுல அடக்கியிருப்பாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஈசானியத்துல புதன் பகவான் இருப்பாரு. அவருக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருப்பாரு. அவருக்கு ரைட் சைடுல அக்னி மூலையில பாத்தீங்கன்னா சந்திரதேவன் இருப்பாரு. சந்திரனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட 100% பெண் தெய்வம். அதனாலதான் அவங்களுக்கு இந்த ரைட் சைட ஒதுக்கி இருக்கிறாங்க. புதன் சூழ்நிலைக்கு ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஆனா இவர் ஆண் தெய்வம் தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அலி தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். அது ஜோதிட ரீதியா வேற ஒரு சப்ஜெக்ட். வடக்கு பார்த்து இருக்கிறவர் பாத்தீங்கன்னா குரு. இது தான் குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா சூரிய தேவன் இருப்பார். கிழக்கு பார்த்து 90% அவர் கிழக்க பார்த்து தான் இருப்பாரு. மேற்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பாரு. பின்னாடி குருவுக்கு நேர் பின்னாடி கேதுவும், அவருக்கு ரைட் சைடுல சனீஸ்வர பகவானும், அவருக்கு ரைட் சைடுல குபேர மூலையில ராகு பகவானும் இருப்பாங்க. இதுதான் பேசிக் சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய அமைப்பு. இந்த நவகிரகங்கள் எல்லாமே ஈசானிய மூலையில தான் இருக்கும். ஒரு சில கோயில்கள்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வருஷலா அடுக்கியிருப்பாங்க. அது ரொம்ப ரேர். அதான் 95% ஸ்கொயரா தான் இருக்கும் எல்லா இதுலயுமே. ஒரு சில கோயில்களை கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்றது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 95 98% நீங்க சொல்லலாம். இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம், ஒவ்வொரு தன்மைகள் இருக்குதுங்க. அந்த தன்மைகள் தான் இன்னும் நம்ம எலாபரேட்டா பேசும்போது அந்தந்த மூலையில அந்தந்த இது வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப ஈசானியத்துல புதன் பகவான், இவர் ஒரு சுப கிரகம். தென்கிழக்கு மூலை அக்னி மூலையில பாத்தீங்கன்னா சந்திரதேவன் இருக்கிறாரு. இங்க சுக்கிரதேவ பகவான் இருக்கிறாரு. கரெக்டா வடக்கு பார்த்து குரு பகவான் இருக்கிறாரு. சென்ட்ரல பிரம்மஸ்தானத்துலதான் சூரிய தேவன் இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா இதை 9 ஸ்கொயரை பங்கும் போது நீங்க இதை ஒரு கட்டத்துல எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் அப்புறம் ஆரம்பத்துல சொல்ற மாதிரி நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் தான் வாஸ்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சபூத தத்துவத்தை நம்ம பாத்திரலாம். ஏன்னா ஹெட்லைனே வாஸ்துவும் பஞ்சபூத தத்துவம் தான் கொடுத்துருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்கொயர் சைட் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கொயர் தாங்க வாஸ்துக்கு 100%
ரொம்பவுமே வாஸ்துன்னா அது ஸ்கொயர் தான், அப்புறம் தான் ரெக்டாங்கிள். அதன் பிரகாரம் நீங்க பார்க்கும்போது டோட்டலா அந்த மொத்தம் 5 பாகமா வச்சுக்குவாங்க. ஈசானிய பாகம் வந்து டோட்டலா ஒரு லென்த்ல வந்து பகுதி 50% இந்த பக்கம் லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நீர் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு இடத்துலயே ஆகட்டும், கோயில்லையே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கோயிலா இருந்தாலுமே அப்படிதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குபேர மூலை, இது வந்து நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது. அதுக்கு நேர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காற்று. சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் பிரம்மஸ்தானம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இது அத்தனையும் சேர்ந்ததுதான் பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூத தத்துவத்து பிரகாரம் தான் ஒரு வீடு வந்து அமைக்கணுங்க. அதனாலதான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வாஸ்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் 100க்கு 100% சம்பந்தம் இருக்குது. அது இல்லாம நம்ம வந்து வாஸ்துவை பத்தி பேசவே முடியாது. ஏன்னா இவங்க தான் முக்கியம். இந்த பூதங்கள் இல்லாம இந்த பூதங்கள் தான் நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கக்கூடிய ஒண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பார்க்கும்போது ஈசானிய பகுதி ஈசன் பகுதியா வச்சிருப்பாங்க. இது ரொம்பவுமே லேசான பகுதி, இலகுவான பகுதி, தாழ்வான பகுதி, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த இடத்துல வடகிழக்கு மூலையில ஈசனோட பகுதிங்க. அதனாலதான் வந்து இந்த இடத்துல எந்தவித படிக்கட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம். அதனால ஈசன் நிலையங்களா, அதனால ஈசன் இருக்கிற பகுதி. அதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அக்னி தேவன் இருப்பாரு. அக்னி தேவன் ரெட்டத்தலை உள்ளவர், நெருப்பு சார்ந்த விஷயங்களை இங்க இருந்து பாத்துக்குவாரு. இந்திரன் வந்து ஸ்ட்ரைட்டா, இந்திரனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேட்டகரியில வரவங்க தான். அதனால வந்து இந்திரனுக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. நேர்கிழக்கு பகுதின்றதுனால இது வந்து சூரியன் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இதுல வந்து வாஸ்து பகவான் தான் முக்கியங்க. அந்த வாஸ்து பகவானை சுத்தி தான் அத்தனை பூதகணங்களும் இயங்கும். வாஸ்து பகவான் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஈசானிய பகுதியில தலை வச்சு குபேர மூலையில கால் நீட்டி படுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த வாஸ்து பகவான் யாரும் இல்லைங்க, பூமி தான் வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவானும் அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து தனி வீடியோவா உங்களுக்கு எலாபரேட்டா போடுறேன். இப்ப நம்ம ஓரலா பாத்துடலாம். இந்த வாஸ்து பகவான் வந்து சிவனால உருவாக்கப்பட்ட ஒரு பூதம். அவர் வந்து வருஷத்துல வந்து ஒரு சில டைம் மட்டும்தான் முழிச்சிருப்பாரு. அந்த டைம்ல நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அனைத்து விஷயங்களும் நல்லபடியா அமைஞ்சு அந்த வீடு வந்து நல்லபடியா முடியும்ன்றது வாஸ்து சாஸ்திர கோட்பாடு. புரிஞ்சுங்களா? வாஸ்து பகவானுக்குன்னு ஒரு தனி வீடியோ வரும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா குரு இருப்பாரு. குருக்குரிய பகுதி வந்து குபேர பகுதி, அதனால வடக்கு பகுதி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாயு பகவான், இவர் வந்து வாயு பகவான். இந்த பக்கம் சென்ட்ரல் இருக்கிற வந்து வர்ண பகவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிழக்கு வந்து சூரிய பகுதினா, மேற்கு வந்து சந்திர பகுதி. அதனால இங்க சந்திரன் இருக்கிறாரு. இதுதான் நைருதிங்க, இதுதான் குபேர மூலை. குபேர மூலைக்கு நேர், இந்த வடக்குக்கு நேர் ஆப்போசிட் தெற்கு. இந்த இடத்துல வந்து யம தர்மராஜாவோட அவரு வந்து இந்த கேட்டகரியில வந்துடுறாரு இந்த இடத்துல. புரியுதுங்களா? பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஈசானியத்துல ஈசன் இருக்கிறாருங்க. அதுக்கு சைட்ல இந்திர தேவன் இருக்கிறாரு. அதுக்கு சைட்ல அக்னி தேவன் இருக்கிறாரு. வடக்கு பார்த்து குபேர கடவுள் இருக்கிறாரு. சென்டர்ல பாத்தீங்கன்னா அன்னத்துலதான் இருப்பாரு பிரம்மதேவன். இது வந்து பிரம்மஸ்தானம், அதனால வந்து இங்க இருக்கிறாரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா யமனுடைய பகுதி, தெற்கு பகுதி. வாயு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கேது இருக்கிற இடத்துல வந்து வாயு பகவான் இருப்பாரு. நேர இவருக்கு பிரம்மசானுக்கு நேர் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வருணதேவன் இருப்பாரு, நீர் சமாச்சாரம். இந்த சைட்ல வந்து குபேர மூலையில வந்து நைருதி மூர்த்தி இருப்பாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து வாஸ்து ரீதியா வந்து இருக்கக்கூடிய கடவுள்கள். இன்னும் நிறைய கடவுள் இருக்கிறாரு, நம்ம அதையும் பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா வாஸ்துவும் பஞ்சபூத தத்துவங்களும் கடவுள் அத்தனையும் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து ஒரு வீட்டுல நம்ம தனியா இல்லை, இவ்வளோ தெய்வங்கள் வந்து ஒரு மனையில கூடி இருக்குங்க. அந்தந்த பூதகணங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பிரகாரம் நம்ம வீடு கட்டும் போது நமக்கு வந்து இவங்கெல்லாம் நமக்கு பாசிட்டிவா வந்து இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்குன்னா ஸ்வீட்டை கொடுத்தா உங்களுக்கு வந்து நீங்க சந்தோஷமா இருந்து உங்களுக்கு ஹாப்பியாவீங்க. உங்களை கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷமா நீங்க பிளஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா காரத்தை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்?
எனக்கு பிடிக்காத கொண்டாந்து கொடுத்துட்டானேன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்க மேலே நம்ம டென்ஷன் ஆகும். அதுதான் வாஸ்து பூத கணக்கெல்லாம். அவங்களுக்கு பிடிச்சமானதை வந்து நம்ம அந்த ஒரு வீட்டில் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அது ஒரு பாசிட்டிவாக அமையும். புரியுதுங்களா? இப்போ வாஸ்து பகவானை பொறுத்து இப்போ அப்படியே நான் சொன்னேன், அவர் வந்து வடகிழக்கில் தலை வச்சு தென்மேற்கில் கால் நீட்டிக்குவார். மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சக்கரம். அந்த 7 சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கையிலிருந்து தலையிலிருந்து கீழேயே வந்து அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அடங்கினார். இது 2 யோக சக்கரம். இது உங்களுக்கு தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க தாவங்கட்டையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஆகாச சக்கரம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து வாயு சக்கரம். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடியது வந்து நெருப்பு சக்கரம். அதுக்கு கீழே இருக்கிறது நீர். அதுக்கு கீழே இருக்கிறது நிலம். இது எல்லாம் வந்து பஞ்சபூத சக்கரத்தில் அடங்கிடும். இவரு இப்படிதான் இதை உள்ளடக்கி இப்படி வச்சு, இது வாஸ்து பகவான் வேற யாரும் இல்லைங்க, பூமி தான். அதை பற்றின வீடியோ வந்து நான் சயின்டிஃபிக்காக வந்து பக்காவா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஒரு மனையில வந்து அவர் அமைஞ்சிருப்பார். புரியுதுங்களா? இப்படிதான் இருப்பார். இதுலயே வந்து பஞ்சபூதங்களும் எந்த ஒரு மனையில எக்ஸாக்டா அவரு ஆக்சுவலா வந்து இங்க அமையிறது வந்து இங்க அமையும். வாஸ்து பகவான் வந்து சக்கர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்த்ல வந்து இப்படிதான் இருப்பாரு. அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஈசானியத்துல இருந்து குபேர மூலையில ஒரு கோடு போட்டு அதுல நீங்க எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. குறிப்பா வந்து வாட்டர் டேங்க், செப்டி டேங்க், போர்வெல் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சேனல்ல வந்து உயிர்கோடுன்ற சப்ஜெக்ட்ல தனி வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இன்னும் எக்ஸாக்டா இந்த விஷயங்கள் புரியும். இப்போ நம்ம போகலாம். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள்னு சொல்லி இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அதுவும் இல்லாம உங்களுக்கு கிட்டத்தட்ட இத்தனை தெய்வங்கள் வந்து இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு மனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9, இந்த பக்கம் ஒரு 9, இந்த பக்கம் ஒரு 9, இந்த பக்கம் ஒரு 9, இந்த பக்கம் ஒரு 9. அத்தனை 9 பாகத்திலையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு பாருங்க. பாருங்க எத்தனை தெய்வங்கள் இருக்குன்னு. சென்ட்ரல் இருக்கிற 9 பாகம் வந்து பிரம்மஸ்தானம். பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்ல சுத்தி இங்க இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல மட்டும் 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க 6 பேர், இங்க 3 3 3 6 அப்படி இருப்பாங்க. சென்டர் வந்து பிரம்மஸ்தானம். இப்படிதான் வந்து தெய்வங்களை வந்து அடுக்கி இருக்கிறாங்க வாஸ்துல. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு மனைன்னு, அந்த மனையில எத்தனை தெய்வங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து வாஸ்து வந்து மிகப்பெரிய பொக்கிஷங்க. அதை வந்து நம்ம கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வந்து வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளால எக்ஸாக்டா வந்து 100% வாஸ்துக்கு போட முடியாது. இருந்தாலும் ஒரு 60 to 70% வரைக்கும் நம்ம வந்து வாஸ்து பிரகாரம் நம்ம ஒரு வீட்டை கட்டினோம்னா நம்ம வந்து பூதகணங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆளாகி நம்ம வந்து அந்த வீட்டுல சுபிட்சமா இருக்கலாம். புரியுதுங்களா? அதனாலதான் நான் வந்து இந்த இதை வந்து வாஸ்துவும் பஞ்சபூதம்ன்ற டைட்டில் அதுக்காக தான் வச்சேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கிறாங்க. அடுத்தது பஞ்சபூதங்கள் இருக்கிறாங்க. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். அது இல்லாம இந்திரதேவன், ஈஸ்வரன் இருக்கிறாரு, இந்திரதேவன் இருக்கிறாரு, யம தர்மராஜா இருக்கிறாரு, வடக்கு பார்த்து குபேர பகவான் இருக்காரு, நைருதிமூர்த்தி, இத்தனை தெய்வங்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து வாஸ்துன்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கடவுள வந்து பத்தி நீங்க பேசாம நீங்க வந்து வாஸ்துன்ற ஒரு சப்ஜெக்ட் நீ உங்களால படிக்கவே முடியாது. அதனாலதான் ஒரு இன்ட்ரடியூஷனா இந்த ஒரு வீடியோ இருக்கட்டும்னு போட்டேன். பாத்தீங்கன்னா இதுல வந்து வாஸ்து பிரகாரம் எப்பவுமே நான் யூஸ் பண்ற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனையை வந்து ஒவ்வொரு மொத்தம் 4 சதுரமா பிரிச்சுக்கணுங்க. அந்த 4 சதுரமும் 4 சதுரமா பிரிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாகம் வந்து ஈசான்யம், இந்த பாகம் வந்து அக்னி மூலை, இந்த பக்கம் வந்து வாயு பாகம், இந்த பக்கம் நைருதி பாகம். இந்த ஈசானியமும் நைருதியும் ஆண்களுடைய பகுதிங்க. அக்னியும் வாயுவும் பெண்களுடைய பகுதி. புரியுதுங்களா? இந்த கேட்டகரியில தான் நம்ம வந்து வீடெல்லாம் அமைச்சு அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை பத்தின தெளிவான வீடியோ வந்து அடுத்த கண்டென்ட்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனையை பிரிச்சு அதுல வந்து எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து அடுத்த பாகமா வரும். நீங்க அதைய பார்த்துட்டு முழுசா தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நவகிரகங்களும்
பஞ்சபூதங்களும் அதே மாதிரி இதர தெய்வங்களும் பூதகணங்களும் வாஸ்து புருஷனும் இது இல்லாம இத்தனை தனி தெய்வங்கள் தனியா இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பிரிச்சு ஒரு தனியா ஒரு ஒரு இதுல வச்சிருப்பாங்க அவங்க. அத்தனை தெய்வங்கள் வந்து இதுல இருக்குது. இத்தனை தெய்வங்களை தான் ஒரு மனையில இருக்கிற நம்ம என்ன சாதாரணமா ஒரு இடம்னு சொல்லிடுறோம். அதுல வந்து இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனாலதான் வந்து இது ஒரு தனி வீடியோ போட்டுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.